ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் குக்கிங் விளாக் தான். பட் இந்த இடத்த ஏன் காட்டுறேன் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து பக்கத்து இடம் சுத்தம் பண்ணாங்க, இந்த மரம் வெட்டினாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து நல்லா காஞ்சி போயிட்டு இந்த விரவு இந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் மாமனார் அடுக்கி எடுத்து வச்சுட்டு, பசங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு பசங்கள்கிட்டலாம் அந்த குச்சி எடுத்து அடுக்க சொன்னாங்க. ஸோ பசங்களும் ஜாலியாக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குப்பைலாம் எரித்து விட்டதுக்கப்புறம் இந்த குப்பை எரித்ததுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, முருங்கை மரம் வந்து பட்டு போயிடுச்சுங்க. தெரியுதான்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்படியே எரிஞ்சு பட்டு போயிடுச்சு. ஏற்கனவே வந்து மரம் சாஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஒரு பக்கம் மரத்தை அப்படி வெட்டிட்டாங்க. இன்னும் ஒரு கிளை தான் இருந்துச்சு. அதுவுமே வந்து கொஞ்சம் சரியாக இல்லை, கழிச்சு இன்னொன்னுட்டு இருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து எரிச்சு விட்டதுனால அதுவுமே பட்டு போயிடுச்சு தானாகவே. நைட்டெல்லாம் இங்கே செம்ம மழை பெஞ்சுது. நல்லதாச்சு முதல் நாளே வந்து எங்கள் மாமனார் எல்லாம் க்ளீன் பண்ணி எரிய வச்சது. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இந்த இடம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அங்கே நிறைய கொடி இருக்குது. அது பூசணிக்காய், அப்புறம் வந்து பாவக்காய் கொடி மாதிரி இருக்குது. சரி, இதே பார்த்துட்டு இருந்தால் சரி வராது, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த ஒரு 3 பருப்பு எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, துவரம்பருப்பு, மைசூர் பருப்பு அப்படின்பாங்க துவரம்பருப்பு, அப்புறம் வந்து இந்த பாசிப்பருப்பு. இந்த 3த்தையும் நான் சேர்த்து போட்டு தான் சாம்பார் செய்ய போகிறேன். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார் அண்ட் சிக்கன் கிரேவி தான் வைக்கலான் இருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து 2-3 வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து சமைக்கிற வேலையெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போவுமே வந்து உடம்பு இன்னும் எனக்கு சரி வரல. ஹெவி கோல்டு இருக்கிறதுனால கோல்டால் இரும்பி ரொம்ப முடியவே இல்லை. இருந்தாலுமே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் டைம் வந்து நமக்கு ஹோட்டல் சாப்பாடு செட் ஆகாது இல்லையா? குழந்தைங்களுக்காகவாவது ஏஞ்சி சமைச்சே ஆகணும்ல. அதனால தான் சரி இன்றைக்கி சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பருப்பும் சூப்பராகவே வெந்திருந்தது. அதில் சாம்பார் வச்சும் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் வச்சு கிரேவி வச்சு கொடுத்தேன். பசங்களுக்கு வந்து கிரேவி எடுத்துகிட்டு போங்கனாக்கா, ஸ்கூலில் நான் அலௌடு இல்லைம்மா, இன்றைக்கி வந்து எங்களுக்கு சாம்பாரே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நேந்திரம்பழ சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை அவங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்துட்டு நான் வந்து இங்கே கிள்ளி போட்ட சாம்பார் 2 சிக்கன் கிரேவி செஞ்சேன். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி சிம்பிளாக இதை தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.